வணக்கம். இது உங்கள் அன்பு சகோதரர் தட்சிணாமூர்த்தி. ஒரு பண்ணையார் தன்னுடைய நிலத்துல விளைஞ்சிருந்த ஒரு பெரிய வாழைத்தார் 100 வாழைப்பழங்கள் இருக்கிற ஒரு வாழைத்தாரை கோயிலுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துறான்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்காரர் ஒருத்தர் கூப்பிட்டு அனுப்பிச்சி விட்டார். அந்த வேலைக்காரனும் வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டான். அன்றைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து பண்ணையாருடைய கனவுல தோன்றார். தோன்றிட்டு நீங்கள் கொடுத்த ஒரு வாழைப்பழம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப சுவையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன உடனே ஒரு பண்ணையாருக்கு, என்னங்க ஒன்று தான் சொல்கிறீங்க, நான் ஒரு 100 பழங்கள் கொண்ட ஒரு தாரையில் கொடுத்து அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டே சொல்கிறார். இல்லைப்பா, நீ கொடுத்ததுல ஒன்று தான் வந்து என்கிட்ட சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து மறுநாள் காலையிலே தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டார். கூப்பிட்டு, ஏண்டா உங்ககிட்ட ஒரு வாழைத்தார் கொடுத்து அனுப்பிச்சிட்டே கரெக்டாக கோயில் எடுத்துன்னு போய் சேர்த்தியா அப்படின்னு கேட்டார். கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டே எஜமா, உண்மையை சொல்லு இல்லைன்னா தொலைச்சிருவான் அப்படின்னு சொன்ன உடனே, சரி உண்மையை சொல்லிடுறேன் எஜமான், நான் வாழைத்தாரை கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரோட்டு ஓரமாக பசியால் ரொம்ப துடிச்சிட்டு இருந்தார். நம்ம வாழைப்பழங்கள் ரொம்ப பெரிய வாழைப்பழங்கள், சரி ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தாவே அவருடைய பசி தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழத்தை பரிதாபப்பட்டு கொடுத்துட்டேன் எஜமான், தப்பு தான், என்னை மன்னிச்சுங்க எஜமான்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சி கேட்டார். அப்போ தான் அந்த பண்ணையாருக்கு புரிஞ்சுது, மீதி 99 வாழைப்பழங்களை அவன் கோயிலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கான், அது போய் கடவுளை போய் சென்றடையில. பசியால் இருந்த அந்த ஏழைக்கு கொடுத்த அந்த வாழைப்பழம் தான் போய் கடவுளுக்கு போய் சேர்ந்துருக்குது. அப்போது ஏழையின் சிரிப்பில், ஏழையின் நிறைவில் தான் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணையாருக்கு புரிஞ்சுது. அன்னையிலிருந்து அவரும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை ஏழைகளுக்கு செய்ய ஆரம்பித்தார். அதுதான் கடவுளுக்கு உகந்த செயல். எனவே நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்கோம், எவ்வளோ படிச்சிருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட ஆள், அப்படி எவ்வளோ எவ்வளோ எந்த பதவியில் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அன்பு. தன்னை விட கீழானவர்கள் படும் வேதனையை யார் உணர்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த மனிதர்கள், அவர்கள்தான் கடவுளில் வைக்கப்படுவார்கள். நன்றி.